ஹாய் வைட்டி ஃபேன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஷாசரன். என்னோடய லைஃப்பில் நடக்கிற விஷயங்களை தான் நான் வீடியோவில் போட்டுட்ருக்கேன். குக்கிங் ஆகட்டும், வேறு ஏதாவது ட்ராவலிங் ஆகட்டும், கோயில் சம்மந்தமாக, சாமி சம்மந்தமாக. தட் மீன் நான் என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குது, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். எனக்கு எதெல்லாம் பிடிக்கும், எனக்கு எதெல்லாம் பிடிக்காது அப்படின்ற விஷயத்த நான் ஒன்றும் காமிக்கலை. எனக்கு எதெல்லாம் பிடிக்கும், நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்றத நான் சில வீடியோக்குள்ளே நான் காமிச்சிட்டு தான் வர்றேன். ஸோ அதுதான் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஷாசரன். என்னோடய லைஃப் ஸ்டைலை தான் நான் காமிச்சிட்ருக்கேன். இது எங்களோட பழைய வீடுங்க. எங்கள் பழைய வீடு பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு தான். அது ஓட்டு வீடாக இருந்தாலுமே அது எங்களுக்கு அப்போதைக்கு அந்த வீடு ஒரு சொர்க்கன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி புது வீடு அதை மாற்றி கட்டிட்டோம். இப்போ புது வீடு கட்டி ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு சின்ன வீடாக இருக்கும். ஆனால் முன்னாடி ப்ளேஸ் பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்ட் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். இப்போ நாங்கள் முன்னாடி வீடு கொஞ்சம் பெருசாக கட்டினதுனால அந்த ப்ளேஸ் கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. எங்கள் பாப்பாங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபீலிங்கு. எவ்வளோ அழகான வீடு ஃபஸ்ட்டு இருந்த வீடு, அதை உடச்சிட்டு நீங்கள் இப்படி ஒரு வீடு கட்டி வச்சுருக்கீங்க, இந்த வீடு நல்லாவே இல்லை, எங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு ப்ளேஸே இல்லை அப்படின்லாம் ரொம்பவே ஒரி பண்ணிகிட்ருக்காங்க இப்போது. ஆனால் அந்த வீட்டில் இருக்கும்போது இருந்த சந்தோஷங்களே வேறு தாங்க. இந்த வீட்டில் இருக்கும்போது சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த பழசு அப்படின்றதே ஒரு தனி சந்தோஷம் தானே, இல்லைங்களா? அந்த வீட்டில் எங்கள் வீட்டில் பாருங்கள், வாத்து குஞ்செல்லாம் இருந்துச்சு, பறவை நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 50 புறா இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில். ஒரு 50 புறாங்க. இது பாருங்க போகுது எவ்வளோ அழகா. அதுவே போயிட்டு அதுவே வந்துடுங்க. அதுதான் இதில் ரொம்ப நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம். எரை கொண்டு போய் எங்கள் ஹஸ்பண்ட் போடுவாங்க. அது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் அது அப்படியே வெளியில் போயிடும். வெளியில் போயிட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு திரும்ப அதுவே ரிட்டன் வந்துடும். நம்ம கூப்பிடணும், தேடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது எங்கள் வீட்டோட ஃப்ரண்ட்டுனால் அந்த காம்பவுண்ட் எடுத்துருக்கோம்ல, அது முன்னாடி அவ்வளோ ப்ளேஸ் இருந்துச்சு. இப்போ இந்த வீடு கட்டினதுனால எப்போயும் முன்னாடி கார் பார்க்கிங்கோடு இருக்குது. சைடில் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் சைடு. இந்த சைட்லேயும் நிறைய ப்ளேஸஸ் இருக்குது. அதில் பிளான்ஸு இதெல்லாம் வச்சுருக்கோம். இருந்தாலும் அந்த பழைய வீட்டில் இருந்த ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு கம்ஃபர்டபுள், ஒரு ஜாலி, அந்த வீடு பார்க்குற ஒரு சந்தோஷம், அது இப்போ கொஞ்சம் கம்மி தான். என்ன தான் பெரிய வீடாக இருந்தாலும் அந்த வீடு மாதிரி இல்லை. ஆமாம், என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்லிடுங்க. ஏங்க நீங்கள் இந்த மாதிரி போடுறீங்க, இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இல்லைங்க, இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நல்ல விஷயத்த சொல்லுங்கள். நான் அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நான் ஏதாவது பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அதையும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இப்படி சொல்கிறீங்க, இந்த மாதிரி செய்கிறீங்க, அது நல்லா இல்லை அப்படின்னு அதையுமே சொல்லிடுங்க. பிடிச்சிருந்தாலும் சொல்லிடுங்க, பிடிக்கலனாலும் சொல்லிடுங்க. ஏன்னா எது சரியோ அதை நான் எடுத்துக்கிறேன், எது தப்போ அதை நான் நிறுத்திக்கிறேன். சரிங்களா? அப்புறம் எங்கள் வீட்டு முன்னாடி இப்போ வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஓகேனா இப்போது லேட்டஸ்ட்டாக என்னோடய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ப்ளேஸ் எல்லாம் நான் வீடியோ எடுத்து நான் போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாக காலியாக தாங்க இருந்துச்சு. இப்போ எவ்வளோ வீடு வந்துருச்சு, நிறைய வீடுங்கள் வந்துருச்சுங்க பெருசு பெருசாக. எனக்கு என்னோடய வீடு சொர்க்கம்னு தான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் என்னோடய வீடு தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்கள் ஸ்ட்ரீட்டு. இந்த ஸ்ட்ரீட்டு கூட கொஞ்சம் மாறலை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த ப்ளேஸு மசூதி ஒன்று இருந்துச்சுங்க. அந்த மசூதி சுற்றி இப்போ எவ்வளோ வீடுங்க. நல்லா இருக்குங்களா எங்கள் வீட்டோட கேட் மாடல்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வைட்டி ஃபேன்ஸ். உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோடய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.